வணக்கம் நேயர்களே! இது உங்கள் தமிழ் பிசினஸ் இன்ஃபோ. இந்த பதிவுல நம்ம ஒரு சூப்பரான பிசினஸ பத்தி பார்க்க போறோம். ஒரு குறைந்த முதலீட்டுல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ட உங்க வீட்லயே ஒரு சின்ன இடம் இருந்தா, அதாவது ஒரு 2 2 250 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 300 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த தொழில நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் ப்ராடக்ட் தான். ப்ராசஸ்டு ஃபுட். அதுவும் தினம் தினம் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு பொருள். குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் தற்பொழுது விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இது. ஸோ இது என்ன பிசினஸ்? இது எப்படி ஸ்டார்ட் பண்றது? எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் ஆகும்? என்னென்ன மெஷின்ஸ் வந்து தேவைப்படும்? அப்படிங்கிற முழு விவரத்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னோட சேனல புதுசா பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த வீடியோக்கு கீழ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் appear ஆகும். அதையும் மறந்தாம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஸோ இந்த பதிவுல நம்ம பார்க்க போற தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் மேக்கிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நூடுல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ்டு ஃபுட். ஸோ இந்தியாவுடைய ப்ராசஸ்டு ஃபுட் மார்க்கெட்ல 45% பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபுட் ஐட்டம் வந்து மார்க்கெட்ட ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ நூடுல்ஸ்ல வந்து 2 வகை இருக்குங்க. ரெடி டூ குக், மேகி இந்த மாதிரி வந்து ரெடி டூ குக். அது வந்து நூடுல்ஸோடையே அந்த மசாலாவும் சேர்த்து குடுப்பாங்க. ரெடி டூ குக் வகை. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பிளெயின் நூடுல்ஸ். நம்ம இந்த பதிவுல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ண போறது இந்த பிளெயின் நூடுல்ஸ பத்தி தான். ஏன்னா கமர்ஷியல், அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ்ல, ஃபாஸ்ட் ஃபுட் கடையில, இந்த மாதிரியான ஃபுட் ரிலேட்டட் பிசினஸஸ்க்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, இந்த பிளெயின் நூடுல்ஸ் தான். ஸோ அத பத்தி தான் இந்த பதிவுல கொஞ்சம் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதனுடைய புரொடக்ஷன் காஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு பிளெயின் நூடுல்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ் ஃப்ளேவர்ஸ்ல வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா புதினா, ஸோ ராகில வந்து நூடுல்ஸ், இந்த மாரி நெறைய வெரைட்டீஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பதிவுல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நூடுல்ஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான மிஷினரிஸ் என்ன? எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ புரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன? ஸோ புரொடக்ஷன் காஸ்ட் என்ன? பெர் கேஜிக்கு செல்லிங் பிரைஸ் என்ன? ப்ராஃபிட் என்ன? அப்படிங்கிற முழு டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க. ஸோ மிஷின் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகையான மிஷின்ஸ் இருக்குங்க. ஒண்ணு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இன்னொன்னு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். ஸோ இந்த பதிவுல நம்ம பார்க்க போற மிஷின் பார்த்தீங்கன்னா, செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். ஏன்னா குறைந்த இன்வெஸ்ட்மென்ட்ல ஸ்டார்ட் பண்றது. ஒரு நூடுல்ஸ் மேனுஃபேக்சரிங் ஒரு யூனிட்ட வந்து ரூ. 1,00,000 போட்டுறலாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம உள்ள பார்ப்போம். ஸோ மிஷின்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செமி ஆட்டோமேட்டிக் அந்த டவ் கட்டிங் மிஷின். அதாவது நூடுல்ஸ் வந்து கட் பண்ணி குடுக்குற மிஷின் 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அத வந்து பாயில் பண்ணக்கூடிய மிஷின். இது வந்து ஸ்டீம் பாயிலிங் மிஷின். அ 3வது வந்து டவ் நீடிங் மிஷின். ஸோ நூடுல்ஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான மாவ வந்து பிசைந்து கொடுக்கக்கூடிய டவ் நீடிங் மிஷின் இருக்கு. அடுத்தது ட்ரையிங் மிஷின். ஸோ நூடுல்ஸ் வந்து மேக் பண்ணதுக்கப்புறம், அத ஸ்டீம் பாயில் பண்ணதுக்கப்புறம் அத ட்ரை பண்ணணும். அதாவது காய வைக்கணும். அதுக்குன்னு ஒரு தனி மிஷின் இருக்கு. இல்ல நீங்க வந்து சன் ட்ரையும் பண்ணலாம். ட்ரேல போட்டு. ஸோ இந்த ஃபுல் செட் மிஷினரி இந்த 3, 4 மிஷினும் சேர்த்து உங்களுக்கு ரூ. 1,00,000க்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் சேர்த்து நான் சொல்றேன். ஸோ இந்த மிஷினரிஸ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கான்டாக்ட் நம்பரோட உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக. நீங்க டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணலாம். இல்ல வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் செட் மிஷினரி, அதாவது நூடுல்ஸ் மேக்கிங் மிஷின், டவ் நீடிங் மிஷின், பாயிலிங் மிஷின், ட்ரையிங் மிஷின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 1,00,000க்குள்ள உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்தது நூடுல்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். அது இப்போ நம்ம வந்து ஒரு டெமோ வீடியோ மூலமா பார்ப்போம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு பிசைறது வந்து டவ் நீடிங் ப்ராசஸ். இது வந்து டவ் நீடிங் மிஷின். ஸோ இதில வந்து ரா மெட்டீரியலான மைதா அல்லது சில பேர் மைதா, வீட் 2யுமே சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து மாவு அந்த புரோட்டாக்கு பிசைற மாரி மாவு பிசைஞ்சு, அத வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ணி ஷீட் மாரி உங்களுக்கு உருவாக்குவாங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷீட். அதுக்கப்புறம் அதே மிஷின்ல பிளேட ஃபிக்ஸ் பண்ணி, என்ன மில்லிமீட்டர் நமக்கு தேவை அப்படின்னு அதாவது 0.2லேருந்து 0.6 வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும். ஸோ அத பிளேட ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நூடுல்ஸா கட் பண்ணிக்குவாங்க. ஸோ அடுத்தது நூடுல்ஸ வந்து பாயில் பண்ணுவாங்க. ஸ்டீம் பாயில் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் பாயிலிங் மிஷின். இது கீழ வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு ஸ்டீம் வரும். அதில இந்த நூடுல்ஸ் வந்து பாயில் ஆகும். ஸோ பாயில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ட்ரேல போட்டு. ஸோ அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சுச்சு. ட்ரை ஆன உடனேயே நீங்க பேக்கெட்ஸ்ல போட்டு நீங்க விற்பனைக்கு அனுப்பலாம். ஸோ ரா மெட்டீரியல் நீங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைதா,
ப்ரிடாமினன்ட் ரா மெட்டீரியல் மைதா. சில பேர் வீட் ஃப்ளவரும் சேர்த்து உங்க டவ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அதில உங்களுக்கு நீங்க ஃப்ளேவர்டு நூடுல்ஸ் பண்ணணும் அப்டின்னா, அதில வந்து டொமேட்டோ நூடுல்ஸ் பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா, புதினா நூடுல்ஸ் இந்த மாரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல கார்லிக் நூடுல்ஸ் இந்த மாரி நெறையா இருக்கு மார்க்கெட்ல. நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க மாவு பிசையும் பொழுது, நீங்க இந்த ஃப்ளேவரையும் ஆட் பண்ணீங்கன்னா, ஃப்ளேவர்டு நூடுல்ஸ் நீங்க தயாரிக்கலாம். அப்படி இல்லன்னா பிளெயின் நூடுல்ஸ் நீங்க தயாரிக்கலாம். ஸோ மார்க்கெட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிளெயின் நூடுல்ஸ் வந்து ஒரு ரேட்லயும், அ ஃப்ளேவர் நூடுல்ஸ் வந்து வேற வேற ரேட்லயும் உங்களுக்கு விற்பனை ஆகுது. ஸோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 300 ஸ்கொயர் ஃபீட் 250லேருந்து ஒரு 300, 350 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா, இடம் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லன்னா வீட்லயே உங்களுக்கு இந்த அளவுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா, வீட்லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிறலாம். ஸோ மிஷினுடைய மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஹெச்பி மோட்டார்ஸ் அதாவது வீட்டு கரண்ட்லேயே ஆப்பரேட் ஆகக்கூடிய ஒரு மோட்டார் தான் அது. ஸோ இந்த நூடுல்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ட போறதுக்கான மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும்னா, மொத்தமா ரூ. 1,50,000 அதாவது மிஷினரி, ரா மெட்டீரியல், லேபர், கரண்ட் எல்லாமே சேர்த்து ஸோ 1 1/2 லேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ட நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மிஷின யூஸ் பண்ணி நீங்க 1 ஹவருக்கு 120 கிலோ நூடுல்ஸ வந்து தயாரிக்க முடியும். இப்போ 1 கிலோ நூடுல்ஸ் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? புரொடக்ஷன் காஸ்ட் என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 1 கிலோ நூடுல்ஸ் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ரூ. 20 இருந்து ரூ. 25 உங்களுக்கு செலவாகும். அதாவது எல்லாமே ரா மெட்டீரியல், லேபர், கரண்ட்டு, டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 25 ரூபீஸ் வந்து செலவாகும். செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30லேருந்து 35 சில இடங்கள்ல வந்து ₹40 வரைக்கும் உங்களுக்கு ஸோ பிளெயின் நூடுல்ஸா இருந்தா 30லேருந்து ரூ. 40க்குள்ளயும், ஃப்ளேவர்டா இருந்தா கார்லிக் நூடுல்ஸ், டொமேட்டோ நூடுல்ஸ் இந்த மாரி இருந்தா ₹40க்கு மேலேயும் சேல் பண்ணப்படுது. ஸோ இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தா, இப்ப பிரைஸ் என்ன பிரைஸ் விக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து புரொடக்ஷன் காஸ்ட்ட எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு பண்ண முடியும். இன்னும் நீங்க வெரைட்டி நூடுல்ஸ் தயாரிக்கிறதா இருந்தா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சிறுதானிய மில்லட் நூடுல்ஸ்ன்னு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, கிலோகிராம் மேக்ஸிமம் ரூ. 200 வரைக்கும் விற்கப்படுது. நீங்க மார்க்கெட்ட ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ பிளெயின் நூடுல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெர் கிலோகிராமுக்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹10 வரைக்கும் பெர் கிலோகிராமுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மிஷினை யூஸ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு 120 கிலோகிராம் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ மினிமம் நீங்க ஒரு நாளைக்கு 500 கிலோகிராம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் குறைந்து இப்போ அ சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ₹5 தான் ப்ராஃபிட் இருக்கு 1 கிலோகிராம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ₹2,500 ₹3,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஒரு குறைவான முதலீட்ல ரூ. 1,50,000 ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ட நீங்க வந்து போட்டு, இந்த அளவு ஒரு மாசத்துக்கு வந்து ஸ்டார்ட்டிங்லேயே 1,50,000லேருந்து 2,00,000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தொழில்ல இருக்கு. ஸோ மிஷினரிஸ பொறுத்தவரைக்கும் நான் மிஷின் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ இந்த மிஷின் செல்லர பொறுத்தவரைக்கும் இவங்க கிட்ட நீங்க வந்து மிஷின் வாங்குற பட்சத்தில, அவங்க வந்து ஒரு டெக்னீஷியன நீங்க இந்தியால எங்க இருந்தாலும் ஒரு டெக்னீஷியன அனுப்பி வைப்பாங்க. அந்த டெக்னீஷியன் வந்து உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் வந்து குடுப்பாரு. இந்த மிஷின் எப்படி ஆப்பரேட் பண்ணும், ரா மெட்டீரியல் எல்லா விதமான கைடன்ஸும் அவர் குடுப்பாரு. ஸோ இந்த செல்லர் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது. பிரைஸும் கம்மியா இருக்கு. பிளஸ் கைடன்ஸ்க்கு ஒரு டெக்னீஷியன் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ நீங்க இவர்கிட்ட மிஷின் எடுத்தாலும் சரி, இல்ல நீங்க மார்க்கெட்ல ரிசர்ச் பண்ணி எங்கே கம்மியா கிடைக்குது, தமிழ்நாட்டிலே கம்மியா கிடைச்சாலும் நீங்க எடுக்கலாம். நான் சர்ச் பண்ண வரைக்கும் இங்க எனக்கு கிடைக்கல. ஸோ நீங்க சர்ச் பண்ணுங்க. இன்கேஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த மிஷின வந்து எடுத்துறலாம். அடுத்தது இந்த இந்த தொழில் தொடங்குறதுக்கான லீகல் ஃபார்மாலிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிசினஸ ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜிஎஸ்டி வாங்கலாம். முக்கியமா இது ஃபுட் ஐட்டம் அப்படிங்கிறதுனால, நீங்க எஃப்எஸ்எஸ்ஏ லைசென்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ ஜிஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் நீங்க ரூ. 20,00,000 மேல டர்ன் ஓவர் பண்ணாக்கா, கண்டிப்பா நீங்க வந்து ஜிஎஸ்டி எடுத்தாகணும். அது கீழ வந்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்க அதர் ஸ்டேட்டுக்கு நீங்க விற்பனை பண்ணும் பொழுதோ, இல்ல வாங்கும் பொழுதோ உங்களுக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பா தேவைப்படும். அதனால ஜிஎஸ்டி எடுக்கணும். ஸோ ஃபுட் லைசென்ஸ் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா நீங்க ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் பண்றதுனால. ஸோ இது ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணக்கூடிய ஒரு அருமையான பிசினஸ். ஸோ இந்த தொழில் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிசினஸ் என்குயரீஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இல்ல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய சேனலுடைய இமெயில் ஐடி குடுத்துருக்கேன். அதில கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தொழில் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.